தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம். ஓம் விக்னேஸ்வர் அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் தலுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள். பொதுவாக கன்னிராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆல்கஹாலிக் ஒன்று ரொம்ப தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக செய்யணும்னு நினைக்கிறவங்க. அதாவது யாருக்காகவும் தன்னுடைய வேலையிலையோ விஷயங்களையோ வரணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் வராது. அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஆனால் அவங்ககிட்ட ஒரு பெரிய சாமர்த்தியம் என்னென்னா, எந்த பக்கம் பசை இருக்கோ அதை ஒட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஆள் அதை தப்புன்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு வகையான காரியம் சாதிக்கிறது. இந்த மாதிரி விஷயம் சைலண்ட்டாக போய் ஒட்டிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம்னா தான் இன்னொருத்தட்ட போய் பேசுவாங்க. எல்லாரும் பழின்னு பேசக்கூடிய ஆள் கிடையாது கன்னிராசிக்காரங்க. பொதுவாக கன்னிராசிக்காரங்க 90% பார்த்தீங்கன்னா பேச மாட்டாங்க. அவங்க செயல் வீரம் தான் அதிகமாக இருக்கும். செயலில் தான் அவங்களோட வேகத்தை காட்டுவாங்க. அப்படிப்பட்ட கன்னிராசி இடத்திலே சனி வக்ரமாயி ஜூலை 27க்கு அப்புறம் வாழ்க்கையில் 138 நாட்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கன்னிராசிக்காரங்க எங்கெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறதும் சொல்கிறேன். இல்லை வக்ரமாகும் போது தொடர்ந்து உங்கள் உழைப்பை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதற்குரிய பலன்கள் தாமதமானாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிட்டே பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாகவே உங்களுக்கு கூட்டு தொழிலுங்கிறது பெரிய அவசியம் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களும் அமையும். அதுவும் பார்த்துக்கணும். கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுறவங்க. உறுத்திக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அது வந்து எப்படின்னா டைரக்டாக போய் சண்டையிடுறாலும் கிடையாது. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 7ல் வக்ரமாகும் போது பார்வை பலம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பார்வையினால கெடுக்கும். இப்போ ஒரு சனி வந்து பார்வைப்பட்டால் அந்த இடம் வந்து பாலாகும். குரு பார்த்தா நம்ம, சனி பார்த்தா கெடுதல். அப்போ அந்த எந்த இடம்லாம் கவனமாக இருக்கணுங்கிறது நம்ம பார்ப்போம். அப்படிங்க பார்க்கும்போது இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்? பூர்வீக ஸ்தானத்தை பார்க்குறாரு. பங்கு பங்காளியால் தலைவலியாக இருக்கும், பூர்வீக சொத்துனால தலைவலியாக இருக்கும். அப்போ அந்த பங்கு பங்காளி விஷயத்தில் கொஞ்சம் பேசாமல் தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது. கோயில் விஷயங்கள் தடை தாமதம் பின்பு நிலையான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் லக்னத்தையே பார்க்குறாரு. லக்னத்தை பார்த்தா என்ன ஆகும்? உங்களுக்கே சில பிரச்சனைகள் கொடுப்பார். எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இன்னும் கிடைக்கல, எனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய முடியல, எல்லாத்துலேயுமே தாமதம் ஆகுது மேடம், எல்லாத்துலேயும் தாமதம் ஆகுது மேடம் அப்படி சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் பெரிய முயற்சிக்கு அப்புறம் வெற்றி அப்படிங்கிறது நிரந்தரமாகும். அதுக்கப்புறம் பெரிய காரிய தடைகள் அப்படிங்கிறது விலகும். மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இந்த காலகட்டம் உங்களை உருவெடுக்க வைக்கும். அது ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஸ்டெப் எடுக்கணும். பார்வைப்படம் லக்னத்தையே பார்க்குறாரு. அது வக்ரமாயி பார்த்தாலும் இல்லை நார்மலாக பார்த்தாலும் சரி, அந்த இடத்துல உள்ளவங்க நிதானமாக முடிவெடுக்கணும். ஒரு நேரத்தில் நீங்களே நினைப்பீங்க, ஒருத்தர் சப்போர்ட்டிவ்னு யாருமே இல்லையே, நம்மளே தான் செய்யணுமா, ஆனால் அடுத்த நிமிஷம் நீங்கள் தான் அந்த வேலையை எடுத்து போட்டு செய்வீங்க. இது நிறைய பேர் சாமர்த்தியத்தால் வெற்றி பெறக்கூடியவர்கள். அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தூசி மாதிரி. ஆனாலும் அடுத்தது 7ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கும்போது தாயாருக்கு உடல்நிலை பிரச்சனை ஆகும். வீடு மனை வண்டி வாகனம் இதிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லக்ஷ்மி கடாட்சியை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது குலதெய்வ அனுகிரகம் இருக்கணும் வீட்டில். அப்போ தான் சரியான பொருளாதார நெருக்கடி இல்லாமல் போகும். சனிக்கிழமையான சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு ஒரு இஷ்யூ இல்லை. ஆனால் கொஞ்சம் விரதம் இல்லாமல் சும்மா நார்மலாக இருக்கீங்க, எந்த தெய்வத்தையும் கும்பிட்றது இல்லைன்னா இந்த நேரத்தில் குலதெய்வமும் கும்பிடணும், பெருமாளையும் கும்பிடணும். சரிங்களா? அதுதான் உங்கள் ராசி அதிபதிக்கும் நல்லது. சரி, இப்போ உங்களுடைய நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது கன்னிராசி உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கொஞ்சம் சோதனையான காலம்தான். கொஞ்சம் கடந்து நீங்கள் போகணும். சோதனையான காலம். கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை குறைவு, கணவன் பிடிக்காத ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவார்,
மனைவியாக இருந்தால் கணவனுக்கு பிடிக்காம இருக்கும், கணவனாக இருக்கும்போது மனைவிக்கு பிரச்சனை வரும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஃபேமிலியில் எது பிரச்சனை இல்லாமல் கொண்டு போங்க. ஏன்னா இது ஒரு மாய் 7ல் இருக்கும்போது உங்களோட இஷ்டத்துக்கு உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் தான் பிரச்சனை. அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி. சரி, வேறு என்னங்க பிரச்சனை? வாழ்க்கையில் எடுக்கக்கூடாத முடிவுகளை, தேவையில்லாத முடிவுகளை எடுத்து சிக்கலில் மாட்டுவீங்க. இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு மனசுக்கு சரியில்லைன்னு தோணுச்சுன்னா அந்த விஷயத்த பண்ணாதீங்க. உத்திர நட்சத்திரத்துக்கு சனி, சூரிய நட்சத்திரம் நீங்கள். அப்போ எல்லாத்துலேயும் ஈகோவெல்லாம் கழட்டி வச்சுட்டு அமைதியாக பொறுமையாக கடந்து குறைச்சிக்கிட்டு விவேகத்தை ஏற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப சூப்பரான டைமாக இருக்கணும். நல்ல தொழில் அமைப்பு, கூட்டாளிகளால் நன்மை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். நண்பர்களால் ஒரு நிலையும் வரும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நல்ல மேன்மைகள் அதிக அளவில் எடுத்தாலும் சில இடத்துல கவனமாக இருக்கணும். எது விஷயத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது துறை சார்ந்த நிபுணர்கள்ட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கணும். குடும்ப விஷயமா இருந்தால் பெரியவங்ககிட்ட ஒரு 10 பேர்த்துக்கிட்ட கேட்டு முடிவெடுக்கணும். இல்லை 10 பேர்த்துக்கிட்ட நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா யாராவது ஒரு ஞானி இருப்பாங்க, அந்த ஞானிகிட்ட போய் கேட்டு அதுக்கான முடிவெடுங்க. ஜோதிடத்தை பார்த்து முடிவெடுங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முடிவெடுத்திங்கன்னா ரொம்ப நன்மை அதிக அளவில் ஏற்படும். இது அஸ்தம். சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பொதுவாகவே செவ்வாய் நட்சத்திரம் இது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தெளிவாக முடிவெடுக்கிற இடத்துல வேகம் இருக்கிற இடத்துல விவேகம் இருக்காதுன்ற மாதிரி ஏதாவது விவேகப்பட்ட செயலை செய்யக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய வெற்றிகளை பெறமான சூழ்நிலைகள்லேருந்து நீங்கள் தாவி வரணும். அப்போ தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். நட்சத்திரத்துக்காரங்க வயது வாரியாக சொல்லும் போது இந்த காதலில் சிக்கினீங்கன்னா கல்யாணம் நடந்துடும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சொல்கிறீங்க, பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாவது தவறாக முடிவெடுப்பீங்க. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது கல்யாணம் பண்ணி மாட்டிடாதீங்க. ஜோதிடத்தை பார்ப்பீங்க, அப்படி பார்க்கக்கூடாது. நட்சத்திர பொருத்தம் ஒரு பார்ட், அவ்வளோதான். உள்ளுக்க இருக்கக்கூடிய எல்லா கிரக நிலைகளும் எப்படி இருக்குது, அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சுமைக்கு கொண்டு போயிடும். கல்யாணம் பண்ணுறது பெருசு கிடையாது. அதுக்கப்புறமும் வாழணும், அந்த கன்சிஸ்டன்சி வாழணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். பொறுமையுடன் கடந்து செல்லும் போது நன்மை ஏற்படும். பொதுவாக கன்னி ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் கண்டகங்களும் மன நிம்மதி ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.